நேத்தோட சாப்டர்ல வந்து நம்ம பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். ஸோ இன்னையோட இந்த சாப்டர்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேட்டர்னை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, ஏற்கனவே பேட்டர்ன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், இந்த மாதிரிலாம் நிறைய இந்த சாப்டரில் விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேட்டர்னை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அஸ் யூஷுவல் வழக்கம் போல் மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அன்றைக்கி அனலைஸ் பண்ணுவோம். ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்து ஒரு வி பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த லோ கிட்ட லோவை தாண்டி வெளியில் விக் மட்டும் தான் வந்திருக்கு, பாடி உள்ளுக்குள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு. மறுபடியும் இதை பாருங்க, இதை லோவை தாண்டி விக் வெளியில் வந்து மறுபடியும் என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. அது என்ன அர்த்தம், பாடி க்ளோஸு உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கு, கீழே உள்ள லோ லைனை தாண்டி வச்சிருக்கு. மறுபடியும் பாருங்க, இவ்வளோ தூரம் வந்து வெளியில் போகிற மாதிரி போய் அகைன் கீழே உள்ள லைனை தாண்டி, அது என்ன அர்த்தம்னா அந்த வி பேட்டர்னோட தலைக்குள்ளே வந்து அடுத்த பேட்டர்ன் வந்து இன்சைட் பேட்டர்னாகவே வச்சுட்டே வருது. தெரியுங்களா, இங்கேருந்து வருது, இங்கே தலை வச்சிருக்கு, அகைன் இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போனாங்க, திரும்ப வந்த மார்க்கெட் பாருங்கள் இவ்வளோ தூரம் கீழே வந்து இந்த தலைக்கு உள்ளே தான் அடுத்து போயிருக்கு, அது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அடுத்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ இங்கே இருக்குது, அகைன் லோவை தாண்டி வி பேட்டர்ன் உடச்சி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பாருங்கள் இந்த தலைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து லோ இங்கே இருக்குது, மறுபடியும் பாருங்கள் இந்த தலைக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டர்னில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பையரோட ஃபோர்ஸு ஈக்குவலாக இருக்குது. பையர் வந்து பயங்கரமாக மார்க்கெட் வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, இதை நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம்னா, பையரோட வால்யூம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு, வால்யூம் வந்து பயங்கரமாக அக்குமுலேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வெறும் பேட்டர்னை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வால்யூமும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவை விட இன்சைடாகவே பையரோட மூவ்மெண்ட் இருக்குன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. பட் அதே இதை இங்கே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இங்கே ஒரு இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பாருங்கள் இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போனாங்க. இப்போ மேலேருந்து கொண்டு வந்த செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் கீழே உள்ள இந்த லைனை தாண்டி மறுபடியும் பையர் கொண்டு போக முடியல, ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம், பையர் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏற்கனவே கொண்டு போன அளவை விட மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான் கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இதோட 100, இது 75, இது 50, இது 25 அப்படின்னா ஒரு 25 அளவுக்குள்ள தான் கொண்டு போயிருக்காங்க. மைக்ரோ ஷார்ட் டேர்ம் அளவுக்குள்ள தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு 50 அவ்வளோ கொண்டு போனால் தான் அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம் அளவுலையாவது கொண்டிருக்காங்க. 50 to 75 அந்த பவுண்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட் டேர்ம், 75 to 100 லாங் டேர்ம் பவுண்டரி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த லைன் தாண்டி கவனிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, அதிகபட்சம் கொண்டு வந்த தூரம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. மறுபடி பையை ட்ரை பண்ணி இது 50 மேலே போக முடியாமல், இந்த பேஸுக்கு போக முடியாமல், அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து திரும்பி வந்திருக்கு, ஃபெயில்டு லோவாக இருக்குது. மறுபடியும் எவ்வளோ வந்தாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க செல்லரு. இப்போ பையர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இருந்த எந்த அளவுக்கு செல்லர் கொண்டு வந்தாங்களோ அந்த தூரத்தை தாண்டி உள்ளுக்குள்ள பையராட போக முடியல. தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க, செல்லர் அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அக்ரெசிவாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, கவனிங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததை விட அகைன் பையர் கொண்டு போனாங்க. ஏற்கனவே எந்த வரைக்கும் செல்லர் கொண்டு வந்திருந்தாங்களோ அந்த தூர அளவுக்கு பையரால் கொண்டு போக முடியல. புரியுதுங்களா? ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு கவனிங்க, இந்த இடத்துல இருந்து ஏற்கனவே பையர் இவ்வளோ தூரம் தான் கொண்டு போனாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. இப்போ முறையாக கவனிங்க, இதான் மார்க்கெட்டை நீங்கள் ரீட் பண்ணணும். முதல் முறையாக ஏற்கனவே செல்லர் எந்த தூரம் கொண்டு வந்தாங்களோ அந்த தூரம் அளவுக்கு பையர் அதை போய் டச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் முடியல, அண்ட் தென் ரெண்டாவது டைமும் பையரால் முடியல, ஃபஸ்ட்டு டைமும் முடியலை, அண்ட் தென் மூணாவது டைம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா விக்கு தான் வச்சுருக்காங்க, பாடி வைக்கல, இருந்தாலும் முதல் டைம் டச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சரி, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பையர் இதை தாண்டி கீழே கொண்டு போயிருக்காங்க அகைன். கரெக்டாக? அகைன் பாருங்கள், கவனிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ். அதாவது கீழே கொண்டு போயிருக்காங்க அகைன், இந்த அளவுக்கு கொண்டு போக முடியல, ஆனாலும் என்ன நடக்கக்கூடாது, கீழே என்ன நடக்கலை பாருங்கள், ஃபெயில்டு லோவாக வைக்கல பாருங்கள். அகைன் இவ்வளோ கொண்டு போனாங்க, மறுபடியும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, ஆனால் இதை தாண்டி வெளியில் விக்கு பாடி வைக்கல. அப்போ என்ன அர்த்தம்,
பையர் வந்து அகைன் இந்த இடத்த தாண்டி ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அகைன் ஸ்ட்ராங் ஆவாங்க. அப்போ இதை தாண்டி அண்ட் தென் இதை தாண்டி பையர் அக்ரெசிவாக போகும்போது மார்க்கெட் வந்து ஆகும் அதோட 50% லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? பேட்டர்ன் அனாலிசிஸ் பற்றி ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், ஈக்குவல் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரா பேட்டர்ன், இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா? ஸோ அதே விஷயம்தான். சரி, இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நேத்தோட மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு வருவோம். நேற்று 15ஆம் தேதி. அப்போ இப்போ நேத்தோட மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு வருவோம். கவனிங்க. அப்போ செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பையர் கொண்டு போனாங்க. இதுக்கு நேர ஒரு லைன், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாருங்க, இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் எங்கே போட்டிருக்காங்க? இங்கே தான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இதை தாண்டி விக்கு போட்டிருக்காங்க. அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா விக்குங்கிறது ஆப்போசிட் கலர். கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ இதை தாண்டி செல்லர் எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ கவனிங்க, ஃபெயில்டு லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, 25, 50, 75, 100 போக முடியாமல் திரும்பி வந்து இதை தாண்டி அவுட் சைட் போட்டிருக்கு. இதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஈக்குவலாக போக முடியாமல் வந்தால் அதுக்கு பேர் என்ன? ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ என்ன நடந்திருக்கு? மறுபடியும் பாருங்க, அகைன் இங்கேருந்து பைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து அவுட் சைட் பேட்டர்ன். ஏன்? ஏற்கனவே இருக்கிற இந்த பாடிக்குள்ள மார்க்கெட் போக முடியல அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், அது ஓகே. இதே கவனிங்க, இங்கே வந்து அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்க. மறுபடியும் 2வது டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பையை ட்ரை பண்ணி எது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க? ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்ததை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த தூரத்தை விட பையர் வந்து அதுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பையரோட இன்வால்மெண்ட், அந்த அக்குமுலேஷன் ஆஃப் பையரோட வால்யூம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு முதல் டைமாக காட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் காட்டலை. அப்போ இந்த இடம் காட்டுது. அது காட்டுனா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு அதிகபட்சம் கீழே உடைக்காமல் கொஞ்சம் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இதோட ஓவரால் இது என்ன 50% இருக்கோ அந்த 50%க்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதன்படி? பேட்டர்ன் அனாலிசிஸ் படி. புரியுதுங்களா? 50% சாலிடாக போயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அப்போ இது பாருங்க, இது 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 எடுத்தோம். இந்த இடத்துல பையரோட கீழே உள்ள லோ வரைக்கும் பையர் கொண்டு போக முடியல. 2வது ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கீழே உள்ள லோவை உடைக்க முடியல செல்லரால. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக அதோட 50% லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டில் அனாலிசிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் நம்ம கொஞ்சம் கடந்த ஒரு 2 வீடியோவை பேட்டர்ன் அனாலிசிஸை பார்த்து ஓரளவு அவுட்லைனாக பார்த்துட்டே வர்றோம். இப்போ கொஞ்சம் பேட்டர்ன் அனாலிசிஸ் பற்றி இன்டெப்த்தாக பார்த்துக்கிட்டே வர்றோம். புரிஞ்சுங்களா? ஸோ நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வி பேட்டர்ன். இதுக்கு மேலே இந்த இந்த பேஸை தாண்டி செல்லர் கொண்டு வந்து எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி பையர் உடச்சி போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, இதை தாண்டி இது பக்கத்தில் போக முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க? அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் செல்லர் கொண்டு வந்ததை விட பையரால் கொண்டு போக முடியாமல் அதை தாண்டி கீழே அகெயின் 2வது டைம் செல்லர் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு வி பேட்டர்ன். இருந்து இங்கே போக முடியாமல் திரும்பி வர்றதுனால இதுக்கு பேர் ஃபெயில்டு வி பேட்டர்ன். 3 விதமான வி பேட்டர்ன் தான் இருக்குது. சரியா? சரி, ஓகே. அப்போ இன்சைட் அவுட் சைட்னா என்ன? கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. நான் ஏற்கனவே உள்ளதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்சைட்னா என்ன? இது இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, திரும்ப பையர் இங்கேருந்து கொண்டு போனாங்க, திரும்ப ஒரு ஃபெயில்டாக கீழே வந்துருச்சு, திரும்ப பையரால் இந்த பவுண்டரி வரைக்கும் கொண்டு போக முடியல, கீழே உள்ளது வரைக்கும் கொண்டு போக முடியலன்னா கொண்டு போகாமல் இப்படி கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கு பேர் அவுட் சைட் பேட்டர்ன். புரியுதா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் இந்த மேலே உள்ளதுக்கு வரைக்கும் கொண்டு போக முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஃபெயில்டு பேட்டர்ன். புரியுதுங்களா? கீழே உள்ளதுக்கே கொண்டு போக முடியல, கீழே உள்ள லைனுக்கே ஃபர்ஸ்ட் இது ஒரு வி பேட்டர்ன் போட்டுச்சு, 2வது வி இது கீழே உள்ள அளவு கூட போகல அப்படின்னா அதுக்கு பேர் அவுட் சைட் பேட்டர்ன். கரெக்டா? ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இது கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இங்கே வரைக்கும் கொண்டு வந்தாங்க, இந்த கீழே உள்ள வரைக்கும் இதை தாண்டி ஃபர்ஸ்ட் தடவை கொண்டு வந்தது இது, 2வது தடவை கொண்டு வந்து 2வதோட வி பேட்டர்ன் இதை தாண்டி மேலே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்சைட் பேட்டர்ன் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இன்சைட் பேட்டர்ன் ஃபார் செல்லர்ஸ், அவுட் சைட் பேட்டர்ன் ஃபார் பையர்ஸ். புரியுதுங்களா? வச்சுட்டாங்க. அப்போ அகைன் 2வது என்ன பண்ணுறாங்க? இதை தாண்டி கீழே போயிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த லோவை தாண்டி
உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அகைன் இன்னும் இன்சைட் பேட்டர்ன். அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க. 3வது தடவை இங்கேருந்து வந்திருக்கு. செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி வெளியில் கொண்டு போக முடியல. ஏற்கனவே இருந்த இதையும் தாண்டி மேலே வச்சிருக்கு. ஸோ அப்போ இவ்வளோதான் விஷயம். இப்போ இன்சைட் அவுட் சைட் பேட்டர்ன் நீங்கள் ஈஸியாக ரீட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அவுட்லைனாக கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இந்த வி பேட்டர்ன். 2வது வி பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு? 2வது வி இது வரைக்கும் போக முடியல. இது அவுட் சைட் பேட்டர்ன். இப்போ இது ஃபர்ஸ்ட் வி என்ன நடந்திருக்கு? மேலே உள்ள இந்த பேஸுக்கு போக முடியல. ஸோ இது வந்து ஃபெயில்டு பேட்டர்ன். FVOP புரியுதுங்களா? ஃபெயில்டு பேட்டர்ன். அடுத்து என்ன நடந்திருக்கு? செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. அப்போ இந்த லோ வரைக்கும் பையரால் கொண்டு போக முடியல. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பேட்டர்னாக வச்சிருக்கு. அடுத்து லோ இங்கே இருக்குது. அடுத்து செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, திரும்ப இந்த லோவுக்குள்ளே பையர் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். தெரியுதுங்களா? இன்சைட் பேட்டர்ன். பட் இது வந்து ஓவரால் ஃபெயில்டு பேட்டர்ன் தான். ஏன் கவனிங்க, இதோட 25, 50, 75, 100 வரைக்கும் கொண்டு போகல. பேட்டர்ன் ஃபெயில்டு பேட்டர்ன். ஆனால் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காங்க? இந்த லோவுக்கு உள்ளே முடிச்சிருக்காங்க, இல்லை லோவை தொட்டு முடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க? இதை தாண்டி இங்கே கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? கொண்டு வந்தாங்க. ஆனால் இதை லோவை தாண்டி கீழே கொண்டு போக முடியல. ஏற்கனவே இருந்தால் எங்கே இருக்கோ தலை, அதை தாண்டி பேட்டர்ன் சைடாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்? இதோட 50% அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கணும். சும்மா ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் புரியாது. தொடர்ந்து பார்க்கணும். தொடர்ந்து பார்க்க தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேண்டில் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸை இன்டெப்த்தாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வர்றோம். ஸோ நீங்கள் இதெல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி இருக்குது. ஒரு அதிகபட்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 5 வீடியோ மட்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு. ஒரு 5 வீடியோவுக்கு மேலே உள்ளதெல்லாம் நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக நான் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது, மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு 5 வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், விடாமல் பார்த்து அதோட கீவேர்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸாக இருக்கும். பின்னாடி நீங்கள் இன்கேஸ் ஒரு வேளை கிளாஸுக்கெல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன்லாம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் தெரிஞ்சால் தான் ப்ரைஸை பற்றி அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அதில் என்ன வால்யூம் இருக்குது, வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எவ்வளோ பணம் போடணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. பட் இதை வச்சு மார்க்கெட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் வச்சதுனால நீங்கள் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க முடியாது. இது வந்து ஒரு என்ட்ரி, புரியுதுங்களா? இது வந்து ஒரு என்ட்ரிக்கான ஒரு வழி, அவ்வளோதான். உள்ளே வந்து சும்மா பிளைண்டாக போகிறதுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி மார்க்கெட்டை ப்ரைஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உள்ளே போகிறோம். அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ், புரியுங்களா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நேத்தோட வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணணும், ஏன் உங்களுக்கு இது ஃபெயிலியர் ஆகும், என்ன பண்ணலைன்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆகும், எல்லாமே நேத்தோட சாப்டரில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள். சரியா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வழக்கம் போல் சிட்டிஸ் நம்ம வந்து பிட்காயின் கோல்டெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது ஒரு லாங் டேர்ம் என்ன இருக்கோ அந்த லாங் டேர்ம் எடுத்து நம்ம எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நேற்று நம்ம இது பார்த்தோம், இந்த லோ உடச்சி இந்த ஹையை உடச்சி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அவுட் சைடு வச்சிருக்கு. இது எங்கே போயிருக்கு அப்படின்னா இது 4 ஹவரோட அந்த பவுண்டரிக்கு போயிருக்கு, கேண்டிலோட பவுண்டரிக்கு போயிருக்கு. அதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல், மார்க்கெட் போக முடியாமல் என்ன நடந்திருக்கு, நம்ம சொன்னோம் இல்லையா, இதுக்கு மேலே ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த பாடி வீக் தாண்டி போக முடியாமல் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ இதை தான் நேற்று எடுத்து 1 ஹவரில் பார்த்தோம், 5 மினிட்ல பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல ஒரு பவுண்டரி சுருங்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி வீக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக கவனிக்கணும். 4 ஹவரில் இந்த பாடி வீக் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, கரெக்டாக? இதே நீங்கள் 1 ஹவருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடி வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுருங்குது, இன்னும் சுருங்குது. அப்போ இன்னும் சுருங்குன்னா பாருங்கள் இவ்வளோ பெருசு தான் இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நுணுக்கமாக பார்க்கணும். இவ்வளோ பெருசு தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது அடுத்து மார்க்கெட் போகும்போது என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பாடி வீக்கு தான் எக்ஸ்ட்ரீம், இது வந்து ஓவரால். எப்படி நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஓவரால் எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டே வர்றோம், அதே மாதிரி அந்த பேஸ்லேயும் ஓவரால் இண்டிவிஜுவல் இருக்குது. அப்போ இது வந்து மொத்தமாக சேர்த்து ஓவரால், அதில் இண்டிவிஜுவலாக இவ்வளோ தான் இருக்குது. அப்போ இதுங்கிறது ரொம்ப குரூஷியலான லெவல். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது
இப்ப இந்த இடத்துல இருக்கும்போது தானே இதெல்லாம் தெரியும். அப்ப இங்க இருந்து இங்க வந்த மார்க்கெட், இங்க வந்த மார்க்கெட், இங்க இந்த ஓவராலுக்கு வந்திருக்கு. இந்த குரூஷியலான இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபைடான பிளேஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துச்சு அப்படின்னா, பையரோட இன்வால்வ்மெண்ட் வந்து அகைன்ஸ் இதை தாண்டி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை தான் அது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ்ல நம்ம ட்ரை பண்ணோம். வந்திருக்கு இன்சைட் பேட்டர்னா, அவுட் சைட் பேட்டர்னா, ஃபெயில்டு பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த இண்டிவிஜுவல் பவுண்டரிக்கு போகாமல் ஓவரால் பவுண்டரிக்குள்ள மட்டும் பையர் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்பி வர்றாங்க. இப்போ திரும்பி வரும்போது அடுத்து எங்கே இருக்குது பாடி விக்கு, கவனிங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, கீழே வர்றவங்க மறுபடியும் இந்த பாடி விக்குள்ளே விக்கு போகலாம். பாடி மெதுவாக 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 ஏறி போச்சுன்னா இதை உடச்சி இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் பாடி வீக்கில் மட்டுமே மார்க்கெட்டை பாருங்க, தெரியுதுங்களா? சரி, அதே மாதிரி கீழே பாருங்க, பாடி வீக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை உடைச்சதுன்னா மார்க்கெட்டு இந்த மேலே உள்ள பாடி வீக்கு போக முடியல அப்படின்னா என்ன நடக்கணும், மார்க்கெட் வந்து கீழே உள்ள இந்த பாடி வீக்கு வந்துடும். அதில் வந்து ஒரு 50% அளவுக்குள்ள மார்க்கெட் வேணும்னா திருப்பணும் மேலே போகிறதா இருந்தால், இல்லை அதை உடச்சி கேண்டில் வச்சதுன்னா இந்த பேஸுக்கே வந்துடும். இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி வீக் அதை வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் பண்ணணும். சும்மா அதுக்காக எல்லா இடத்துலையும் பாடி வீக் இருக்குது பாடி வீக் இருக்குன்னு நீங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. பவுண்டரியில் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஓவரால் நம்ம என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். 1 ஹவரை ரீசெட் பண்ணி பார்க்குறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, ஸோ அந்த லோவில் வந்து நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, அங்கே வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே போன பையரு, இது வந்து 4 ஹவரோட பவுண்டரி ஏற்கனவே பார்த்தோம். இதை தாண்டி விக்கு மட்டும்தான் போக முடியுது, பாடி போக முடியலை. கவனிங்க, ஒவ்வொரு தடவை நீங்கள் விற்க கவனிச்சிங்கனால மார்க்கெட் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் விக்கு இங்கே போயிருக்கு, 2வது டைம் இங்கே போயிருக்கு, அடுத்து 3வது டைம். கவனிங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது டைம் போன விக்கு இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து பாருங்க, 3வது டைம் இந்த விக்குக்குள்ளே தான் வந்திருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் டைம் போனால் பாடி விக்குக்குள்ளே வர முடியலை. அப்போ வரப்போ இதை தாண்டி மேலே இருக்கிற விக்கு யாருக்கு சொந்தம், செல்லருக்கு சொந்தம். அப்போ இதை தாண்டி பையர் பாடி வைக்க முடியல, இல்லை அந்த பவுண்டரிக்குள்ளே வைக்க முடியலன்னா அகைன் செல்லர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க, இதான் அர்த்தம். இப்படிதான் நீங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி கீழே பாருங்க, இங்க விக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை தாண்டி இங்க விக்கு வச்சாங்க, மறுபடியும் இதை தாண்டி கீழே விக்கு வைக்க முடியல. அதே மாதிரி பாடி இங்க இருந்துச்சு, அதிகபட்சம் பாடி இங்க வந்துச்சு, அதுக்கப்புறம் பாடி இதை தாண்டி கீழே வைக்க முடியல. இப்படி நீங்க மார்க்கெட்டை வந்து கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மார்க்கெட்டுங்கிறது, லைவ் மார்க்கெட்டுங்கிறது ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி. அந்த லைவ் மார்க்கெட்டை வந்து நீங்க வந்து பீரியாடிக்கலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதில் என்னென்ன இருக்குது, கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்டரி அனாலிசிஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே என்ட்ரி எக்ஸிட்டுக்கு மட்டும்தான், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் நிறையா இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸும் மார்க்கெட் உடச்சி போகும். எல்லா நேரமும் பவுண்டரியை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. பவுண்டரியை உடச்சி அன்எக்ஸ்பெக்டடாக போகும். அப்போ மாதிரி போகும்போது ஃபண்டமெண்டலில் டைட் பண்ணணும். அதுலேயும் மார்க்கெட் நெகட்டிவாக போகும். அதில் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் சரி பண்ண முடியும். அப்போ நம்மளோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான், ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பயந்துருவோம், மார்க்கெட்டை லூஸில் விட்டுருவோம். இல்லை மேலே போகும்போது கிரீட் அப்ளை ஆகிடும், மார்க்கெட்டை லூஸில் விட்டுருவோம், ஃபண்டு கொலாப்ஸ் ஆகும் முதல்ல, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டே கொலாப்ஸ் ஆகிடும். இப்படி தான் நடக்கும். ஸோ அப்போ அதாவது அதிகபட்சம் என்ன நான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எதை சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் டெக்னிக்கலும் கிடையாது, ஃபண்டமெண்டலும் கிடையாது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கூட கிடையாது. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான் அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன் ஒரு தொழிலை ஜெயிக்கிறதுக்கு. என்னோட 25 வருஷம் அனுபவத்தை வச்சு சொல்லணும்னா, ஒருத்தங்க சைக்காலஜிக்கலாக அவங்கள ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கில் கூட 100 லைவ் ட்ரேடு, 100 டெமோ ட்ரேட் அவங்களுக்கு ரியல் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு மரத்தோட வேர் மாதிரி சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்ஸு. புரியுதுங்களா? ஒரு மரத்தை சைடில் வெட்டினா கூட மரம் சாகாது. புரியுதுங்களா? சைடோட அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நடுத்தண்டை வெட்டி அப்படி தூக்கி போட்டால் கூட மறுபடியும் மரம் துளிர்க்கும். ஆனால் வேரோட பிடுங்கி அப்படி வீசிட்டோன்னா ரொம்ப நேரத்துக்கு மரம் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கூட அந்த இது வந்து பட்டு போயிடும். அதே மாதிரி தான் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் இதுக்கு மேலே உள்ள விஷயங்களை என்ன நீங்கள் படித்தாலும், என்னத்தை நான் சொல்லி கொடுத்தாலும் அது உங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரேடுங்கிறது தண்ணிக்குள்ளே இறங்கி கற்றுக்க வேண்டிய விஷயம். தண்ணிக்குள்ளே இறங்கி உங்கள் கூட சேர்ந்து நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிக ஆபத்து. புரியுங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், மார்க்கெட்டில் ஏற்கனவே போனதை விட 2வது தடவை அதிகமாக போக முடியாமல், அப்போ அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
பாடி. அதான் ஏற்கனவே சொன்னதான், அதிகபட்ச விக்கு இருக்கு இங்க இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த விக் பாடியை தாண்டி ரெட் கலர் பாடி உள்ள இன்சைடா வந்துருச்சு. இங்கே வந்திருக்கு, தெரியுதா, வந்திருக்கு. இந்த விக்கை தாண்டி விக்கு மட்டும் தான் போயிருக்கு. மறுபடியும் பாடி போக முடியாம என்ன ஆயிடுச்சு, அடுத்த 1 or 2 கேண்டில்ஸ்குள்ள என்ன நடந்துருச்சு, சேம் கேண்டில் 50% பீலோ க்ளோஸ் வச்சுட்டாங்க. அது மாதிரி விக்கு தான் பெருசா இருக்கு, செல்லரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் வருது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப எங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 1 ஹவரோட இந்த 50% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிங்க, நான் மறுபடியும் வரைகிறேன். இந்த 50% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். சரி, அப்ப இது கீழே தான் வரணும்னா என்ன பண்ணக்கூடாது, மேலே போகக்கூடாது. இதை தாண்டி பாடி போகக்கூடாது. விக்கு வேணா போகலாம். அப்ப இங்க இருந்து செல்லர் கொண்டு வந்ததை இப்படி டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம். அப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்களே, இப்போ இதை டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, பையர் இதோட 50% வரைக்கும் போயிருக்காங்க. 50யை தாண்டி பாடி வச்சுச்சு. புரியுதுங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு கேண்டில். ஃபெயில்டு கேண்டில்னா என்ன அர்த்தம், 50% பாடி இந்த ப்ரைஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பாடியில் ஒரு ஒரு 20% அளவில் தான் இருக்குது, 80% கீழே தான் வச்சிருக்கு. அப்போ ஃபெயில்டு, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், ஃபெயில்டு கேண்டில். ஃபெயில்டு கேண்டில்லாம் எல்லாமே பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன்ல, இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இதில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும். பார்த்து அதை புரிஞ்சு புரிஞ்சு பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு மொத்தமாக புரியும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், அங்கே கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அந்த கீவேர்ட்ஸை வாசிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியுதான்னு பார்க்கணும். இப்போ நான் ஃபெயில்டு கேண்டில்னு சொன்னேன்னா ஃபெயில்டு கேண்டில்னா என்னன்னு தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். அது தெரியலன்னா கஷ்டம், உங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ அது இப்போ வரைக்கும் ஏதோ 37 வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னாங்க நைட்டு. நாங்கள் கம்யூனிட்டி சப்போர்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ண 37 இருக்குன்றாங்க. ஸோ இப்போ அதை போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக பாருங்கள். புரியுதுங்களா? முதல்ல என்னென்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கற்றுக்கும் போது அறிவு வளரும். இது மார்க்கெட் பற்றின நாலேஜ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரியாது, உங்கள் மென்டாருக்கு தெரியும். நீங்கள் யாருங்கிறத உங்கள் ப்ராக்டிஸ் தான் காட்டும். புரியுதுங்களா? நீங்கள் யார், நீங்கள் அறிவில் எவ்வளோ குறைச்சலாக இருக்கீங்கன்றதை மார்க்கெட் காட்டிடும். நீங்கள் வந்து உங்களோட ஃபிட்னஸில், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸில் எவ்வளோ குறைவாக இருக்கீங்கன்றதை உங்கள் மென்டார் காட்டிடும். உங்கள் மென்டாருக்கு தெளிவாக தெரியும். புரியுதுங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணினாலும் அதை வந்து சரி பண்ணி கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஒன்று. அப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்து 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 பார்க்க பார்க்க உங்களோட அறிவு தான் வளரும், உங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் வளராது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நான் சொன்னேன், மார்க்கெட் உங்கள்கிட்ட இன்னும் என்னெல்லாம் நாலேஜ் கம்மியாக இருக்குன்றதை மார்க்கெட்டே காட்டிடும். அது நெகட்டிவ்ல எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும்போது நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாமல் இங்கே முழிச்சுட்டு உட்காருக்கும் போது மார்க்கெட் காட்டிடும், என்னப்பா ஒன்றும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டே உங்களுக்கு காட்டிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபிட்னஸ் என்னெல்லாம் குறைவாக இருக்குங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாது, உங்களோட மென்டாருக்கு தெரியும். அவங்க அதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதுக்கு உண்டான நாலேஜ், அதை எப்படி பண்ணுறோங்கிற ட்ரேடிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல், இது எல்லாம் சேர்ந்தால் தான் 100 மார்க்கு. இது எல்லாம் சேர்ந்து எக்ஸாம் எழுதுனா தான் 100 மார்க் எழுத முடியும். அப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான ட்ரேட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 3வது ட்ரேடு உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இதோட 50% போயிட்டு பாடி வச்சாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, இதை தாண்டி மறுபடியும் பச்சை கலர் பாடி வைக்க முடியல. பாருங்கள், 2வது இடம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இதை தாண்டி பாடி போகல, விக்கு மட்டும்தான் போயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விக்கு மேலே விக்கு போகலாம், விக்கை தாண்டி விக்கு போகலாம், ஆனால் அது ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா மேலே உள்ள விக்கு ஆப்போசிட் கலர், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை காட்டுது. புரியுதுங்களா? மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். ஸோ அப்போ என்ன நடக்கணும், பாடி போகணும். அப்போ எதை தாண்டி போகணும், இந்த பாடி இந்த விக்கை தாண்டி என்ன பண்ணணும், பாடி போகணும். இதை தாண்டி விக்கு இங்கே வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப விக்கா முடியட்டும், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் காட்டும். அப்போ என்ன பண்ணணும், மேலே உள்ள விக்கை தாண்டி இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி இப்போ என்ன பண்ணணும், பாடி போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேஸோட பவுண்டரி எங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த பவுண்டரி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்குள்ளே விக்கு மேலே விக்கு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. பாடி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பையரோட இன்வால்மெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், 1 2 3 4 பாடி இருக்குது. இப்போ கீழே உள்ள பாடி பையருக்கு சொந்தம், அப்போ மேலே உள்ள பாடி செல்லருக்கு சொந்தம். மார்க்கெட் என்ன பண்ணுது, சுருங்குது. மார்க்கெட் சுருங்குதுன்னா ரொம்ப ஆபத்து, பிளாஸ்ட் ஆகி இங்கே மேலே போயிடும், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக கீழே இந்த பவுண்டரிக்கு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மார்க்கெட் வந்து பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி இருக்குது, கீழே எப்படி இருக்குது, மேலே எப்படி இருக்குது, கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன், ட்ரெண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு கவனிங்க. இந்த இடத்துல இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப இந்த 50% வரைக்கும் கொண்டு வர முடியல, லைட்டாக பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. அப்போ என்ன நடக்கணும், இது இப்போ மேலே போயிட்டு இந்த 50% தாண்டி மேலே பாடி வச்சு ஸ்ட்ராங்காக வச்சு பாடி வச்சு போச்சுன்னா இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துடும். கரெக்டா? சரி, இப்போ இது மேலே தான் போகிறதா இருந்தால் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இன்னும் டவுன் கிரேட் பண்ணி வரையணும். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தெளிவாக இருக்கா பாருங்க. இந்த 50% இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்தாங்க. இப்போ பையர் கொண்டு போன அந்த 50%க்கு கீழே செல்லர் கொண்டு வரக்கூடாது. செல்லர் கொண்டு வந்துட்டாங்கன்னா செல்லர் வந்து கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு 50% இருக்குது, இங்கே ஒரு 50% இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குன்னா இது ரெண்டும் என்ன பண்ணுது, சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கவனிங்க, நான் ஏற்கனவே ஒவ்வொன்றா காட்டுறேன். இங்கேருந்து பையர் கொண்டு போனதுக்கு 50% இங்கே இருக்குது, செல்லர் கொண்டு போனதுக்கு 50% லைன் இங்கே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் சுருங்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி 50% லைனை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்கா. இப்போ நீங்கள் இதை கவனிங்க, திரும்ப பையர் கொண்டு போனதுக்கு 50% வரைகிறேன். இப்போ பாருங்கள், 50% லைனு இங்கேயே வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், பக்கத்துலேயே வந்துருச்சு. 50% லைன் சுருங்குதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டும் சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ சுருங்க ஆரம்பிக்குதுன்னா என்ன ஆகும், இதை உள்ள கீழே உடைச்சு அவுட் சைட் கேண்டில் போடுச்சுன்னா மார்க்கெட் வேகமாக இங்கே வந்துடும். இதை தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் போடுச்சுன்னா மார்க்கெட் வேகமாக இந்த பேஸுக்கு வந்துடும்னு அர்த்தம். இதுதான் மார்க்கெட் சுருங்குறது. அப்போ சுருங்குற மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே சுருங்குற மார்க்கெட் ஆபத்து. சுருங்குற மார்க்கெட்டை விட தூரமாக போகணும், ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. செட்டில் ஆகுறது வேற. செட்டில் ஆகுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பழைய வீடியோவில் போய் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பழைய சாப்டர்ஸில். செட்டில் ஆகுறதுனா அது ஒரு பையோ செல்லோ பண்ண வேண்டிய இடம். செட்டில் ஆகுதுன்னா வாங்கினதை விற்க வேண்டிய இடம், விற்கலைன்னா விற்றதை வாங்க வேண்டிய இடம். இல்லாட்டி ஃப்ரெஷ் என்ட்ரி, ஃப்ரெஷ்ஷாக பையோ ஃப்ரெஷ்ஷாக செல்லோ போட வேண்டிய இடம் மார்க்கெட் செட்டில் ஆகுதுன்னா. ஆனால் சுருங்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் மார்க்கெட் சுருங்கின அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். மார்க்கெட் ஓ பேட்டர்னா ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை கூட கவனிச்சு பாருங்க, இங்கேருந்து வந்துச்சு மார்க்கெட் பாருங்க, இந்த ஏரியா கவனிங்க, இந்த வி பேட்டர்ன் இருக்கு, இதை உடைச்சிருச்சு. இந்த வி பேட்டர்ன் இருக்கு, இதை உடைச்சு மறுபடியும் இந்த வி பேட்டர்னை உடைக்க முடியல, மேலே உள்ள இந்த இடத்தையும் உடைக்க முடியல. இப்படி மார்க்கெட் இதுக்குள்ளே சுருங்குது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதான் ஓ பேட்டர்ன். இதை ஃபுல்லாக அப்படி வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றி இருக்கும். இதான் ஓ பேட்டர்ன். மறுபடியும் ஓ பேட்டர்னா மார்க்கெட் பிளாஸ்ட் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல எடுத்து பாருங்க, தெரியுதா, கீழே உள்ள இங்கே இருக்கு, இங்கேயும் வர முடியல, மேலே தாண்டி போக முடியல, சுருங்குது. தெரியுதா, பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை உடைக்கும் போது மார்க்கெட் அக்ரெசிவாக திரும்பும். அதே தான் இங்கே நடக்குது. மேலே உள்ள பாடி, கீழே உள்ள பாடி, இதை உடைக்க முடியாம மார்க்கெட் இருக்குன்னா மார்க்கெட் என்ன அக்ரெசிவாக போகும். நீங்கள் எல்லா இடத்துல பாருங்க, மார்க்கெட் சுருங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே உள்ள தலையவோ கீழே உள்ள வாழையோ உடைக்க முடியாது. கவனிங்க, உடைக்க முடியாது. அதுக்குள்ளேயே மார்க்கெட் இப்படி பாக்ஸ் மாதிரி பேட்டர்னை போடும். இதுக்கு பேர் தான் ஓ பேட்டர்ன். மார்க்கெட் அக்ரெசிவாக உடைக்கும். நிறைய நடக்கும். இதுதான் மார்க்கெட்டில் 70லேருந்து 80% மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருக்கும். இதைத்தான் நீங்கள் ரேஞ்சுன்றீங்க, அதான் நான் சுருங்குதுன்றேன். ரேஞ்சுங்கிறது பெரிய ரேஞ்சாக கூட இருக்கும். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து ஸ்பெசிஃபைடாக பார்க்கணும். சுருங்குது, பிளாஸ்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தடவை அந்த சுருங்கி மார்க்கெட் வெளியில் போகும்போது பாருங்கள், பெரிய கேண்டில் ஒன்று போட்டு வரும். பெரிய கேண்டில் ஒன்று போட்டு வரும். மார்க்கெட் பாருங்கள், 70% மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். உங்களோட ட்ரேடு ஏன் 10க்கு 7 ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி சுருங்கிட்டு இருக்க இடத்துல போய் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது. இங்கே பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பாடியை கடைசி வரைக்கும் உடைக்கவே இல்லை, கீழே உள்ள பாடியை உடைக்கவே இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து சுருங்குதுன்னு அர்த்தம். உடைச்சு போகிற மாதிரி போனாலும் என்ன ஆகணும், மறுபடியும் இந்த பாடிக்குள்ளேயே மறுபடியும் சுற்றும். அப்போ இடம் அக்ரெசிவாக போகும். இப்படி தான் மார்க்கெட் 70% மார்க்கெட் வந்து இப்படி தான் சுருங்கும். இந்த இருக்கு லாஸ்ட்டு, இந்த பாடியை உடைக்கல, கீழே பாடி உடைக்கல, மார்க்கெட் அக்ரெசிவாக போகும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது சுருங்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். செட்டில் ஆகும்போது சுருங்கும், இல்லை மார்க்கெட் வந்து மிடில் சுருங்குதுன்னா ரொம்ப ஆபத்துன்னு அர்த்தம். கவனிங்க, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நிறைய இடத்துல சுருங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெளிவாக தெரியும். நிறைய இடத்துல மார்க்கெட் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கும். சுருங்கி தான் மார்க்கெட் அடுத்தடுத்த நகர்வுகளை போகும். அப்போ சுருங்குற மார்க்கெட் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் சுருங்குதுன்னா அவ்வளோதான், மார்க்கெட் ஏதாவது பக்கம் பிச்சுக்கிட்டு போக போகுது, மார்க்கெட் சைலண்ட் ஆகுது அப்படின்னா வயலண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். சுருங்குற மார்க்கெட் ஆபத்து. நிறைய இடத்துல மார்க்கெட் சுருங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் சுருங்கும். நிறைய இடத்துல மார்க்கெட் சுருங்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுருங்கும் இந்த ஏரியா. மார்க்கெட் பாருங்க, 70% மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பெருசாக போகிறத கூட கவனிக்கக்கூடாது. மார்க்கெட்டில் வந்து சின்னதாக ஒரு கேண்டில் போடுது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம என்ன பார்ப்போம், ரொம்ப பெருசாக போகிறத தான் பார்த்துட்டே இருப்போம். பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதுவும் ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. அதெல்லாம் ஓவர் வேல்யூக்கு போதா அண்டர் வேல்யூக்கு போதான்னு காட்டுறது தான். ஆனால் அந்த சுருங்குற மார்க்கெட்டு தான் அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, புயலுக்கு முன்னாடி
அமைதின்னு சொல்லுவாங்களே, அதே மாரி மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அப்ப அதே தான் இங்க நடக்குது. மார்க்கெட் சுருங்குது அப்படின்னா என்ன ஆகும்? அக்ரெசிவா உடைச்சு மேல போகுது. அப்ப என்ன பண்ணும்? அடுத்து இப்ப மார்க்கெட் வந்து 50% லைனும் பவுண்டரி பக்கத்துல வந்துருச்சு. அப்ப பக்கத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கீழ உடைச்சா கீழ வேகமா போகும். மேல உடைச்சு மேல வேகமா போகும். அப்படிங்கிற மாரி. அப்ப இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு எங்க இருக்கீங்க? பாடி விக் இங்க இருக்கு. அப்ப இந்த பாடி விக் வரைக்கும் மார்க்கெட் அப்படி மெதுவா மறுபடியும் லைட்டா போடும். டப்புன்னு உடைச்சு அடுத்த பவுண்டரிக்கு வேகமா போயிடும். அதுக்காக இங்க போயிட்டு இங்க திரும்பும்னு அர்த்தம் கிடையாது. இதை உடைச்சு அடுத்து மேல என்ன பவுண்டரி இருக்கோ அதை தாண்டி கூட போகும். ஏன்னா இப்போ 4 ஹவர்ஸ் உடைச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதோட டேயோட 50% மேல இருக்கு. அப்ப அந்த அடுத்த பவுண்டரி எங்க இருக்கு? டேயோட 50% நோக்கி மார்க்கெட் வேகமா போகும். அதனால மார்க்கெட் எந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பாத்துக்கணும். சும்மா ஏனோ தானோ மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க ஒவ்வொரு விஷயமும் இதுல நுணுக்கமான விஷயங்கள். நான் திரும்ப திரும்ப 2 விஷயம் நான் அடிக்கடி ஆணித்தரமா சொல்லுவேன். நீ உலகத்துல எந்த மொழியில தேடினாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இவ்வளவு ஈஸியா இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி உலகத்துல நீங்க எங்க போய் படிச்சாலும் உங்களை உங்களை உட்கார வச்சு உங்களை டெமோ ட்ரேட் கண்ணு முன்னாடி பண்ண வச்சு உங்களை லைவ் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல ப்ராஃபிட் எல்லாம் வராது. அவன் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால அவன் வீடியோவோ இல்லை ஏதோ சொல்லி கொடுத்துட்டு 2 நாள் 1 நாள் சொல்லி கொடுத்துட்டு அதோட அவன் மிஸ் ஆகி போயிடுவாங்க. அவன் சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணுங்க, அங்கே லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சேலஞ்ச் பண்ணிலாம் எவனுமே சொல்ல மாட்டான். இதை தான் நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க கொடுக்கறதெல்லாம் ட்ரைனிங் கிடையாது. அவங்க சும்மா ஏதோ உங்களுக்கு விஷயத்த காட்டி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா அது வேணா ஒரு கோர்ஸ் வேணா சொல்லலாம். புரியுங்களா? ட்ரைனிங் வேற, கோர்ஸ் வேற. ஒரு தொழில எப்படி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி போனாதான் நீங்க அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் போவாங்க இல்லையா? இன்டர்ன்ஷிப்ல போவாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் ரியலா ஹோட்டல்ல போய் வேலை செய்வாங்க. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அப்ப அங்கதான் அவங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுதான் அவங்க சர்வைவல் ஆக முடியும். ஆனா அதை தியரியா படிக்கிறதுனால எல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறத வச்செல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தை அப்ளை பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்? நம்மளோடதெல்லாம் ட்ரைனிங், சும்மா கோர்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டை எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது. எல்லாமே ரியல் மார்க்கெட்ல பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் என்னோட வீடியோ கூட ரியல்ல தானே போட்டு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது இங்க, அது இங்க, இது இங்கன்னு. அப்ப நீங்க எடுத்து ஃபர்தரா இதுக்கு மேல வேணும்னா நீங்க எடுத்து பார்க்கணும். இப்ப ஒருத்தர் கூட கேட்டார், லைவ பாத்துருங்க, லைவ் எனக்கு காட்டுங்க, லைவ்ல பண்ணுங்க. அப்ப நான் லைவ்ல தானே பண்றேன். அவங்களுக்கு உட்காந்து என்னன்னா நான் ட்ரேடெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதாவது என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீங்க உங்க காசுல தான் கல்யாணம் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க குடும்பம் நடத்தக்கூடாது. கரெக்டா? அப்போ அந்த அந்த என்ன சொல்றது? அந்த குடும்பத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு விஷயத்த அடைஞ்சீங்கன்னா அதுக்கான வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான வழி தெரிஞ்சவன் அதை காப்பாத்துவான், சரியா பயன்படுத்துவான். அதை எவனோ ஒருத்தன் நோகாம பண்ணி கொடுத்ததெல்லாம் பண்றவன் ரொம்ப நாளைக்கு அதை காப்பாற்றவும் மாட்டான். ரொம்ப நாளைக்கு அது சஸ்டெயினும் ஆகாது. அதான் நான் சொன்னலையே, இயற்கை யாருக்கும் எதையும் சும்மா கொடுக்காது. சும்மா குடிச்சாலும் அது நிலைக்காது. புரியுங்களா? அதுக்கான விலையை கொடுத்துருக்கணும். அதுக்கான விலையை கொடுத்தா தான் அதுக்கான வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான வழி தெரிஞ்சா தான் அதை நீங்க வேல்யூவும் பண்ணுவீங்க. அதனால எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே நான் பச்சை பிள்ளைக்கு ஊட்டி விடுற மாதிரிலாம் ஊட்ட முடியாது. அப்படியே ஊட்டினாலும் என்ன நடக்கும்? டெக்னிக்கலா உங்களை ரெடி பண்ணலாம். ஆனா சைக்காலஜிக்கலா ரெடி பண்ண முடியாது. சைக்காலஜிக்கலா ரெடி பண்ற கிரவுண்டு வேற. புரியுதுங்களா? வெறும் படத்தை காமிச்சு உங்களை சைக்காலஜிக்கலா ரெடி பண்ண முடியாது. அதோட டோட்டல் கிரவுண்டே வேற. அங்க வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்க பேசுற மாதிரி சாஃப்டாலாம் நான் இங்க பேச மாட்டேன். அங்க என்னோட ட்ரைனிங்கே வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வேற விஷயம். அது வந்து அதோட கிரவுண்டே வேற. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க மெனக்கெட்டா தான் முடியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஒரு 10% 20% தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ என்னோட நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல இதெல்லாம் அப்ளை ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் உங்களை எப்படி ஏமாத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரிய பணக்காரன் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா கேள்விக்கும் இங்க ஆன்சர் இருக்கும். அது மாதிரி நீங்க யாருங்கிறதையும் ஒரு 3 வீடியோ பார்த்தா நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடும். நீங்க உட்காந்துட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு 3 வீடியோ தொடர்ந்து அங்கங்க கூட பார்த்து பாருங்க. நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா வரமாட்டீங்களாங்கிறதெல்லாம் அப்பட்டமா இந்த வீடியோ காட்டிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா நீங்க தான் மெனக்கெடணும். நீங்க தான் அதுக்கான விலையை கொடுக்கணும். நீங்க தான் அதுக்கான விஷயத்த பண்ணணும். அதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? அது வந்து வேல்யூ பண்ணுவீங்க. ஸோ அது வந்து சேரும். வந்தாலும் அதை காப்பாத்துவீங்க. ஸோ அதனால ஓரளவு அவுட்லைனா நான் லைவ் மார்க்கெட்ல தான் பண்றேன். மார்க்கெட் வந்து இப்போ ஆக்டிவ்ல தான் இருக்கு. நீங்க ஃபர்தரா எடுத்து இது என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உட்காந்து பாருங்க. ஸோ நான் இது வரைஞ்சு வச்சேன்னா வரைஞ்சு வச்சுட்டு நான் எந்திரிச்சு தான் போவேன். நான் உட்காந்துட்டு இருக்க முடியுமா உங்களுக்காக? உட்கார முடியாது.
அப்போ நீங்க எடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி பாருங்க. ஓகே இது கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அடுத்த கட்டம் என்ன? அப்ப இத முழுசா கத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்கு வாங்க. அப்ப முழுசா நாலேட்ஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பிராக்டிஸ் இருக்கும். பிராக்டிஸ்ல உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் குரோ ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களோட மைனஸ் எல்லாம் என்னங்கிறத மார்க்கெட் காட்டும். எது எது எத பத்தி உங்களோட நாலேட்ஜ் எவ்வளவு குறைவா இருக்குன்றத மார்க்கெட் காட்டும். நீங்க சைக்காலஜிக்கலா எவ்வளவு வீக்கா இருக்கீங்க புரியுதுங்களா? அப்படிங்கிறத உங்க மென்டார் காட்டுவாரு. அப்ப 2யும் கரெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா, நீங்க இந்த தொழிலுக்கு என்ன பண்றது? குவாலிஃபைடான ஒரு ஆளா நபரா மாறிடுவீங்க. இத நான் சொல்ல வேண்டாம். நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்கன்னு. உங்களோட கான்ஃபிடென்ட்டே சொல்லும். நீங்க குவாலிஃபைடா மாறிட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத உங்களோட அந்த உங்க மனசே சொல்லும். ஓ! இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கே அந்த அந்த எல்லாம் பயம் குறையறத நீங்க பார்க்க முடியும். கிரீடு கண்ட்ரோல் ஆக பார்க்க முடியும். நீங்க ஒவ்வொரு ட்ரேடு நீங்களாவே எடுத்து, நீங்களாவே லாபத்துல க்ளோஸ் பண்ண இதுல வந்து பெரிய அளவுல நான் சாதிச்சிடலாம். எனக்கு இனிமே பணத்தை பத்தின பயம் இல்ல. இதுக்கு மேல நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நான் பயப்பட மாட்டேன். மார்க்கெட்டை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். எப்படி 1000 கேள்வி இருந்தாலும் 1000 கேள்விக்கும் நீங்களே பதில எஸ் 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 எஸ்ன்னு டிக் அடிப்பீங்க. நான் ஒண்ணு அதை வந்து உங்களை மிகைப்படுத்தி சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்களே சொல்லுவீங்க. ஒரு 20 டெமோ நீங்க பண்ணி பாருங்க. அப்ப அந்த நாலேஜ் வேலை செய்யுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த விஷயங்களை மார்க்கெட்டை இன்னும் நாங்க டைட் பண்ணி ப்ரொஃபஷனலா கடைசியில உங்களை உருவாக்கிற முடியும். இதுதான் மார்க்கெட்ல ட்ரைனிங்ல நடக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால அதுக்கான மெனக்கெடல் வந்து நீங்க தான் போடணும். சரி, அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டா கோல்டுக்கு போகலாம். இப்போ கோல்டு நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி வந்து பாருங்க, 1 ஹவர்ல இருக்கு. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த நேற்று சொன்னேன். அப்போ இங்க பாடி இருக்கு, அதிகபட்ச பாடி. கவனிங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் குட்டி குட்டி விஷயங்கள் சொல்றேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்க 50வது தடவை கேட்டா கூட அங்கே புதுசா ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு அப்படி மேலோட்டமா போகாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் நீங்களா தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை வருஷம் நீங்க மார்க்கெட்ல டைம் போட்டாலும் உங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பார்க்குற ஆஸ்பெக்டே வேற. மார்க்கெட்டை வந்து நீங்க ரீட்டைலர் மைண்ட் செட்ல பார்க்குறீங்க. நான் பணக்கார மைண்ட் செட்ல பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? நீங்க போற ரூட்டே தப்பு. அப்ப எப்படி அந்த ஊருக்கு போய் சேர முடியும்? நான் சரியான ரூட்ல போயிட்டு அந்த ரூட்ல என்னெல்லாம் இருக்குன்றத நான் காட்டிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு தப்பு. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இதுல உள்ள விஷயங்கள் இது மாதிரி நீங்க உலகத்துல எந்த மூலையில தேடினாலும் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற விஷயம், அந்த சப்ஜெக்ட் உலகத்துல எங்கேயுமே இருக்காது அப்படின்றத நான் சொல்றேன். புரியுதுங்களா? நான் ஓப்பன் சேலஞ்ச் தான் பண்றேன். அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் மாதிரி லைவ் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து உலகத்திலே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு நாலேஜ் உள்ள பர்சன் முதல்ல உங்களோட டைமே போட மாட்டாங்க. அவங்க சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல கோடியில சம்பாதிக்கிறதுக்கான அந்த பிளான் எக்ஸிகியூஷன்ல அப்படி போயிட்டு இருப்பாங்க. உங்களோடலாம் அவங்க டைம் போடவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுன்னா மார்க்கெட் நீங்க யாரு, உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு, உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, எல்லாமே புரிய வைக்கும்னா அடுத்து எதுலலாம் வீக்கா இருக்கீங்களோ என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கான அடுத்த ப்ராசஸை நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு இல்ல, 6 மாசம் கழிச்சு கூட பண்ணுங்க, இல்ல 6 வருஷம் கழிச்சு கூட பண்ணுங்க. பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. சும்மா வேணா தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த விக் வச்சிருக்கு அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா. அப்ப இதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க? விக்கு மட்டும் தான் போக முடிஞ்சிருக்கு, பாடி போக முடியல. அப்ப என்ன ஆச்சு? மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. கவனிங்க, இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை பார்க்கணும். அப்ப அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்க இருக்கு, ஹை இங்க இருக்கு. அப்ப அந்த ஹையோட 50% தாண்டி மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுது. அப்ப இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? டவுன் கிரேட் பண்ணியும் வரைஞ்சு வரைஞ்சு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டவுன் கிரேட் பண்ணி வரையிறதுனா என்ன? இந்த இடத்துல நான் இதெல்லாம் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன். அப்போ இந்த இடத்துல இருக்கு. மறுபடியும் இந்த ஹையர் லோவுக்கு வரைஞ்சோம், இந்த ஹையர் லோவுக்கு வரைஞ்சோம். அதெல்லாம் நீங்க டவுன் கிரேட் பண்ணி நான் ஏற்கனவே பழைய சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். வேணா நீங்க அதை எடுத்து பாருங்க, இல்லை நீங்க உட்காந்து பர்சனலா வரைஞ்சு பாருங்க. சரியா? அப்போ இங்க இருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இதோட 50% தாண்டி மார்க்கெட் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதோட 50 இங்க இடத்துல 25 இருக்கு, 50, 75, 100 இதெல்லாம் இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது? அதிகபட்சம் இப்போ என்ன பண்ணணும்? இந்த செல்லர் கொண்டு வந்த இந்த தூரத்துக்கு வரைங்க. இப்போ செல்லர் கொண்டு வந்தது அதிகபட்சம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வந்தாங்க 50 போக முடியல. அப்போ 50 போக முடியாம லோ உடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு லோவா வைங்க. பச்சை கலருக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு லோவா வைங்க. அப்போ ஃபெயில்டு லோ. அடுத்து இங்கே பச்சை கலர் இங்கே இருக்கு, இதுக்கு வைங்க. இதை உடச்சி கீழே வந்துருச்சு, ஃபெயில்டு லோ. அடுத்து இங்கே வைங்க. இப்போ இதை உடச்சி கீழே வர முடியல. அப்போ என்ன அர்த்தம்? ஃபெயில்டு லோ ஆகலைன்னு அர்த்தம். பையர் வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுங்க? டக்குன்னு கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து கீழே உள்ள பாடி விக்கு அதை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ இதை தாண்டி பாடி வந்துச்சு. அப்போ இதை தாண்டி மறுபடி பாடி கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு? மேலே உள்ளதை 50% லைனுக்கு பையர் கொண்டு போயிட்டாங்க. தெரியுதுங்களா? கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பவுண்டரிக்கு வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ இது இன்னும் மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இப்போ செல்லர் எங்கேருந்து
கொண்டு வந்தாங்களோ அதுக்கு வரைஞ்சிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதுக்கு வரைங்க. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இந்த பேஸை தாண்டி இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ கீழே விக்கு வைக்கலாம், ஏன்னா கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ பாடி வச்சதுன்னா அது செல்லருக்கு சிவப்பு கலராக தான் முடியும். அப்போ அது செல்லருக்கு சொந்தமாயிரும். அப்போ செல்லர் கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. மார்க்கெட்டு பையரோட கண்ட்ரோல்ல இருந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் சொல்லி தரல. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அப்போ என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பவுண்டரியில். இங்கே 50% லைன் இருக்கு. முக்கியமான முடிவுகள் 50% லைன்ல எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸா இதோட பேஸ் இங்கே இருக்கு, எது பேட்டர்ன் இங்கே இருக்கு, இந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ இதை உடைச்சு ப்ளஸ் இதோட 50% பாடி கீழே வந்துச்சுன்னா இந்த பேஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் மார்க்கெட். சிம்பிள், அவ்வளோதான். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணீங்கன்னா சார்ட் உங்களோட பேசும் 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 சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங்கில் இதெல்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம், ஒரு புள்ளி கூட வைக்க மாட்டோம். வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் நம்புறது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அதை கிடையாது. புரியுதுங்களா? வெறும் 20 மார்க் படிச்சுட்டு போகிற ஆளுக்கு கிடையாது. நாங்கள் 100 மார்க் படித்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் எழுதுறதே 80 மார்க் 90 மார்க் அசால்ட்டாக நாங்களே டீல் பண்ணுவோம். மார்க்கெட்டை நம்புறதில்ல. மார்க்கெட் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மார்க்கெட்டை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிருவோம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுக்கு ப்ராஃபிட் வரலைன்னா பெரிய பணக்காரனு கூட அன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்திருக்காது. அவ்வளோ கிளாரிட்டியாக நாங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவோம். புரியுதுங்களா? எங்களுக்கு அப்புறம் தான் அவனே லாபம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கிளாரிட்டியாக அப்ரோச் பண்ணுவோம். நாங்கள் அதை முழுக்க முழுக்க நம்புறது என்ன, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் எங்களோட சைக்காலஜி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ். அதை தான் நாங்கள் முழுசாக மார்க்கெட்டில் நம்புறது. அதனால தான் எல்லா ட்ரேடர்ஸுமே ஜெயிக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது ஒரு 10 டெமோவிலே தெரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சொன்னேன் இதெல்லாம் லைவ் ட்ரைனிங். உலகத்தில் எவனுமே லைவ் ட்ரைனிங் கொடுக்க மாட்டான், ஏன்னா அது வேலை செய்யாதுன்னு அவனுக்கே தெரியும். புரியுதுங்களா? வேலை செய்யாது. அதான் நான் சொன்னேன், அடிக்கடி சொல்கிறதான். இதே ஃபீல்டில் தான் 25 வருஷம் இருக்கேன். நான் கொடுக்குற ட்ரைனிங்க்கும் சும்மா ஒன்று கூட இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு 4 சார்ட்டை எடுத்து வரைஞ்சி பார்த்துட்டு 2 ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குற ட்ரைனிங்கும் வேறு டோட்டலாக. புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் என்னெல்லாம் துறைகள் இருக்கோ அவ்வளோ துறையில நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். தனித்தனியாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். அது மாதிரி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் போட்டிருக்கேன். அது மாதிரி இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற பல ஆயிரம் கிளைண்டல் அக்கௌண்ட்டை இன்றைக்கும் நான் லைவாக மேனேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோட முழு நேர தொழிலே இது சார்ந்த ஒரு 7-8 வேலைகள் தான். அது என்னென்ன வேலையெல்லாம் நான் பழைய சாப்டரில் போய் சொல்லியிருக்கேன். அவ்வளோத்தையும் நான் இன்றைக்கும் லைவாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் உங்களை கண்ணு முன்னாடி உங்களை ப்ராஃபிட் எடுத்து வைக்க என்னால் காட்ட முடியும். ஸோ அதுதான் விஷயம். அதனால தான் இது வந்து உலகத்திலே இந்த மாதிரி ட்ரைனிங்கும் எங்கேயும் கிடையாது. இது மாதிரி யதார்த்தமாக எளிமையாக சொல்லி தர விஷயங்களும் கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் கூட எடுக்க மாட்டோம். அது மாதிரி எங்களோட ட்ரைனிங்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் போடவே மாட்டோம். காருக்கு பிரேக் மாதிரி தான் ஸ்டாப் லாஸ், அதெல்லாம் போட மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வர்றதுக்கு என்னவோ அதை தான் பார்ப்போம். அடுத்த விட்டால் டெக்னிக்கலை விட்டால் ஃபண்டமெண்டல், அடுத்து டெக்னிக்கலாக டைட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை டைட் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுவோம். மார்க்கெட் வந்து எப்போவுமே எங்கள் புடியை விட்டு மார்க்கெட் வந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டைட்டாக வச்சுக்குவோம். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட். அப்போ அடுத்தடுத்த கேண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ அப்போ இதை உடச்சா இந்த பேஸை உடச்சா அடுத்து எங்கே இருக்குது, 50% எங்கே இருக்குது. இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி ஒரே பவுண்டரிலேயும் போகலாம். இல்லை 1 ஹவர்லேருந்து 15 போகலாம், 15லேருந்து 5 மினிட்ஸ் போகலாம். இப்படி ஒவ்வொரு விஷயமாவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நிஃப்டிக்கு போகலாம். பட் நிஃப்டியெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள். வரீங்களா? ஓரளவு அவுட்லைனாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி இங்கேருந்து அதிகபட்சம் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே பையர் இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த தலையை உடச்சி, அது ரொம்ப கவனிக்கணும். லாஸ்ட்டாக எந்த இடத்துல இருந்துச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த தலையை உடச்சி என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து புதுசாக தலை வச்சுருக்காங்க. அப்போ இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸில் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 மினிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிஃப்டி எல்லாம் 1 மினிட் அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணாதான் அதில் வந்து ஏதோ 1-2 ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா நிஃப்டியோட டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் அதோட ஃப்ளோட்டிங் டைமே. அதில் 1 ஹவர் வயலண்ட்டாக இருக்கும், லாஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் வயலண்ட்டாக இருக்கும். மீத உள்ள இடையில உள்ள எல்லா டைமே அப்படியே மார்க்கெட் படுத்துரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். படுத்துருன்னா என்ன அர்த்தம், அப்படியே மொத்தமாக ஃப்ளாட் ஆயிரும். இந்த தலையும் உடைக்காது, கீழே உள்ள இந்த வாழையும் உடைக்காது. பார்த்தீங்களா? இப்படி தான் கிடக்கும். தலையும் உடைக்காது, வாழையும் உடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் போய் எடுத்து பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ எப்பாவது ரேர் கேஸ் எக்ஸ்பைரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பாருங்கள், தலையும் உடைக்காது, வாழையும் உடைக்காது. அப்படியே தான் படுத்தே விட்டா நாய் மாறி கதை தான். தலையும் உடைக்காது, வாழையும் உடைக்காது. அப்போ அதனால தான் சொன்னேன், நிஃப்டி எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஆக்டிவாக இருக்கும், லாஸ்ட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஆக்டிவாக இருக்கும். இந்த தலையை பிரேக் பண்ணி போயிட்டு திருப்பி வந்திருக்கு பாருங்கள், ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் நிஃப்டிலலாம் போயிட்டு வெறும்
சும்மா வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இன்னும் மைக்ரோ டேர்ம்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், மைக்ரோ டேர்ம். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப மைக்ரோ லெவலில் போய் இறங்கி வேலை செய்யணும். அப்போனா மட்டும் தான் உங்களுக்கு மார்க்கெட் எல்லாம் புரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக 15க்கு போகிறேன். கவனிங்க, 15க்கு போய் அதை ரீசெட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, 15ல் அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது. பவுண்டரிக்கு வேணால் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸஸ் பண்ணி போகலாம். அடுத்து என்ன இருக்குது, 5 மினிட் 5 மினிட் போங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் நேற்று நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். இதெல்லாம் மொத்தமாக நீங்களாவே ஒரு ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது அது வந்து மார்க்கெட்டில் அந்த ஹவர்ஸ், அந்த பிளாக் டீல், பல்க் டீல், அதுக்கப்புறம் கார்பரேட் ட்ரேடிங் ஹவர்ஸ்லாம் மார்க்கெட் லைவ்ல இல்லாதனால அந்த மூமெண்ட் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் இங்கே இருந்து இங்கே போயிருக்கு அதோட ப்ரைஸ் அப்படிங்கிற. அப்போ மார்க்கெட் லைவ்ல இல்லாதனால அது கேப் அப் கேப் டவுனா ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி அதுவும் ப்ரைஸோட மூவ்மெண்ட் தான் அந்த இடத்துல அதுக்கான இம்பாக்ட் மார்க்கெட்டில் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ மார்க்கெட் அதிகபட்சம் இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி கவனிங்க, இங்கே அதிகபட்சம் பாடி விக் இங்கே இருந்துச்சு, இதை தாண்டி பாடி வச்சுச்சு. இப்போ லாஸ்ட் ஆஃப் விக் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. லாஸ்ட் ஆஃப் பாடி எங்கே இருக்குது, சாரி பாடி இங்கே இருக்குது. லாஸ்ட் ஆஃப் விக் இங்கே இருக்குது. இப்போ இதை தாண்டி நீ மேலே போனால் மட்டும் தான் முடியும். அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் இதோட 50% தாண்டி இப்போ கீழே வருது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து 1 மினிட் போயிடுங்க. 1 மினிட் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இதை ரீசெட் பண்ணி அதிகபட்சம் இருக்கிற லாஸாக இருக்கிற ஹையர் லோக்கு பண்ணுங்க, இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி இப்போ மார்க்கெட் கீழே தான் வரணும்னா என்ன பண்ணணும், இந்த 50% லைனுக்கு தான் வரணும்னா என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் வந்து இந்த 50% தாண்டி விக்கு வைக்கலாம். இதை தாண்டி பாடி வச்சுன்னா இந்த பேசிக்கே போயிடும். அப்போ அதை உடச்சுன்னா மார்க்கெட் இதை தாண்டி இங்கே கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க. இதை தாண்டி போச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவு சரி. அடுத்து என்ன பண்ணுங்க, 1 ஹவரில் பாருங்க. 1 ஹவர் தானே ஒரு ட்ரேட் இருக்குன்னா அவுட்லைனான விஷயங்கள். அப்போ 1 ஹவரில் நம்ம பார்த்தோம்னா கவனிங்க, 1 ஹவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது, அதோட 50% ஏற்கனவே மார்க்கெட் தாண்டிடுச்சு. கரெக்டாக அதை தாண்டி மேலே நிற்கிது. அப்போ அதோட கீழே இருந்து போனதுக்கான 50% எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக 2 பவுண்ட்ரி. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பவுண்ட்ரி, ப்ரைஸ் வேறு பவுண்ட்ரி வேறு. அப்போ இது மூணும் சேர்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இது வந்து அப்போ இந்த பேஸை உடச்சுன்னா அப்போ இதை தாண்டி மேலே போங்க. அடுத்து 1 ஹவர்னா 4 ஹவர். இதெல்லாம் நான் தெளிவாக ஏற்கனவே சொன்னதான். அதெல்லாம் நீங்கள் போய் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. அப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் 4 ஹவரில் 50% இருக்குது. இந்த இடத்துல முக்கியமான டிசிஷன் எடுக்கும். இதை தாண்டி மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? பட் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நீங்கள் ட்ரேலெல்லாம் எடுத்து ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க முடியாது. ஏதோ கேஷுவலாக பண்ணலாம். ஆனால் அது நெகட்டிவில் உடச்சிட்டு போச்சுன்னா பாருங்கள், இதோட வித்து இங்கே வரைக்கும் இருக்குது. அடுத்து கண்ணு கெட்டின தூரம் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் தாங்காது. ஸோ அதனால தான் சொல்கிறது, முழுசாக கற்றுக்கோங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக உடச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் இதுதான் வேலை செய்யும். எல்லா விஷயத்துலையும் இதான் வேலை செய்யும். இப்போ பாருங்கள், இது இருக்குது, இந்த பேட்டர்னை உடச்சிச்சு, அவுட் சைட் பேட்டர்ன். மறுபடியும் பாருங்கள், இது அவுட் சைட் பேட்டர்ன். மறுபடியும் இந்த பேட்டர்னை உடைக்க முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இருக்கிற இந்த பேட்டர்னோட பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுருங்குது. அப்போ இதை உடச்சா அடுத்து இந்த பேஸிக்கே வந்துடும். பாடி வீக் எங்கே இருக்கோ அந்த பாடி வீக்குள்ளே வந்துடும்னு அர்த்தம். வந்திருக்கா? இப்படி தான் நான் என்ன சொல்கிறேன்னா அதே தான் எல்லா சார்ட்லையும் திரும்ப 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 பண்ணுவாங்க. அதே தான் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள், அதே தான் பண்ணுவாங்க. இப்போ இது கூட ஒரு கேண்டில் மாதிரி பண்ணுங்கள். இது ஒரே இதில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் இது ஓவரால் இது பண்ணி பாருங்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. இப்போ என்ன இருக்குது, இது வந்து எக்ஸ்ட்ரா ஏ பேட்டர்ன். அடுத்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் எக்ஸ்ட்ரா ஏ பேட்டர்ன். அடுத்து அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பாருங்கள், இது வந்து ஈக்குவல் ஏ பேட்டர்ன். தெரியுதா, ஈக்குவல் ஏ பேட்டர்ன். அப்போ எங்கே ஈக்குவல் ஏ பேட்டர்னா என்ன பண்ணுவீங்க, இதை தாண்டி போயிருக்கணும். அப்போ இதை உடச்சதுன்னா என்னாகும், இதோட 50% உடச்சுன்னா இந்த பேஸுக்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பேஸுக்கு வந்தோடனே கேண்டில் அனலைஸ் பண்ணணும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இமேஜின் பண்ணிக்கணும். மார்க்கெட் இங்கே வந்துருச்சு, அப்போ இங்கே மறுபடியும் கேண்டில் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து என்ன ஃப்ளோவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கீழே உள்ள பாடி விக்கை தாண்டி மார்க்கெட் மேலே மெயின்டைன் ஆகுதா, 50% எக்விட்டி முடிஞ்சிருக்கு, மேலே உள்ள விக்கு, கீழே உள்ள விக்கு, அடுத்த 1 or 2 கேண்டில்ஸ், ஓவரால் ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து இது பண்ணிடலாம். 1 மினிட் அளவுக்கு நீங்கள் மைக்ரோ டேர்ம்லாம் போயிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியில் லாபம் எடுக்க முடியும். சும்மா நீங்கள் ஏனோ தானோ அவுட்லைன்லாம் உட்காந்துட்டு நிஃப்டிலாம் பண்ண முடியாது. வெறும் ஒரு 2 மணி நேரம் தான் நிஃப்டியில், ஒரு 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் வெறும் 2 மணி நேரம் மட்டும் தான் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் லாபம் எடுத்தால் தான் உண்டு. அதுக்கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாபம் எடுத்தால் கூட சைலண்ட் ஹவர்ஸில் நீங்கள் நிஃப்டிலலாம் லாபம் எடுத்தீங்கன்னா அது ப்ரோக்கரேஜ் கூட வருமானு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லைன்னா, மூவ்மெண்ட் இருந்தால் தானே லாபம் வரும். மூவ்மெண்ட்டே இல்லைன்னா
ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் நிஃப்டி எல்லாம் போயிட்டு 1 மினிட்ல ஏர்லியாக கொஞ்சம் கரெக்டான பிளேஸில் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அதை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் 50வது தடவை இந்த சாப்டரை பார்த்தா கூட 50வது தடவையும் இங்கே ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், இதெல்லாம் விலை மதிப்பே இல்லாத விஷயங்கள். இதெல்லாம் எவ்வளவு முக்கியங்கிறது நைட்டு கூட ஒரு பிரதர் சொன்னாங்க செஷன்ல, நம்மளோட ட்ரைனிங்ல சொன்னாரு. நம்மளோட ஒரு ட்ரேடெல்லாம் பண்ணி பார்த்துட்டுன்னு கூட சொல்லலை அவங்க. நம்மளோட சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு அவர் மார்க்கெட்டை அவர் இந்த விதத்துல அப்ளை பண்ணி அவருக்கு அந்த விஷயம்லாம் புரிஞ்ச உடனே அவர் உட்காந்து அழுதுட்டேன்னாரு. புரியுதுங்களா? அதை அழுதுட்டேனாங்க. அது வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது காமெடியாக கூட தெரியலாம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட விஷயம் தெரியும். அதான் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கும். ஆனால் ஜாலியாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஜாலியாக பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஜாலியாக ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னைக்காவது ஜாலிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் நினச்சி பார்த்துருப்பீங்களா? நீ கிடைக்கிற லாபத்துக்கு வேணா ஒரு விலை வைக்கலாம். ஜாலியாக ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறான் பாருங்க. அந்த ஜாலிக்கு நீங்கள் என்ன விலை வைப்பீங்க? யோசிங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஜாலிங்கிறது வந்துருச்சுன்னா எதிர்காலத்தை குறித்த பயமே போயிடும். பணத்தை பற்றி அவன் வாழ்க்கையில இனிமேல் பயப்படவே மாட்டாங்க. அதான் நைட்டு கூட அவர் சொன்னார், நான் 80 வயசு ஆனால் கூட தடையாத மார்க்கில் நான் பணம் சம்பாரிச்சுட்டே உட்காந்துருப்பேன், நீ எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அழுகுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட தேடல் 17 வருஷமா, அவர் 17 வருஷமா, ஆமாம் ரைட்டு, 17 வருஷமா அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, 17 வருஷம்னா எவ்வளோ பெரிய தேடல், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஃபெயிலியர், எவ்வளோ விரக்தியை சந்திச்சிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ 17 வருஷமா நான் இது என்னென்ன புரியாமல் இருந்துச்சு, அது எனக்கு புரிஞ்சு அந்த ட்ரேடை அப்ளை பண்ணி அது அது சக்ஸஸ் ஆகிறத பார்க்கும்போது நான் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதான சொல்ல, இதெல்லாம் விலை மதிப்பே இல்லாத விஷயங்கள். உலகத்தில் எங்கே தேடினாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒரு பணக்காரனோட பார்வையில், ஒரு பணம் சம்பாதிக்கிற நபர் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது சொல்லி கொடுக்குறது. அதனால தான் அது ரியலாக வேலை செய்யுது. அதனால தான் அங்கே அந்த அழுகை வருது, அந்த சந்தோஷம் வருது. வெளியில் உள்ளவங்களாம் பணம் சம்பாதிக்கிறவங்களாம் உங்களுக்கு ட்ரைனிங்லாம் சொல்லி தர மாட்டான். அவன் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு போயிடுவீங்க. அவன் சும்மா உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அது வேற, இது வேற. அதான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வேணால் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் லைவாக பண்ணி காட்டுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்ததானாங்க ஒரு 10 ட்ரேட் லைவாக எனக்கு எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி காட்டுங்க. அவங்கெல்லாம் எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டாங்க. கண்ணு முன்னாடி எடுத்தும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா எடுக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியுமே. அதனால தானே நிறைய பேர் சனி ஞாயிறு கிளாஸ் வைக்கிற கேட்டால் நான் மார்க்கெட்டில் கலட்டிட்டு இருப்பேன்பானுங்க. கலட்டுறவன் லைவ் மார்க்கெட்டில் கலட்டிட்டே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே? யோசிங்க. நல்லா தெரிஞ்சவனுக்கு மார்க்கெட்டில் அதிக நேரம்லாம் ஆகாது. இப்போ உங்களோட டெமோலாம் பண்ணுறாங்களே, நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னு. அடுத்து இங்கே தான், அடுத்து இங்கே தான், அடுத்து இங்கே தான் அழகாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் தெளிவாக தெரிஞ்சவனுக்கு அதிக டைம்லாம் ஆகாது. ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தெளிவாக புரிய நேரம் குறையணுமா அதிகமாகணுமா? நல்லா யோசிங்க. ஒரு முதல்ல டிரைவிங் கற்றுக்குறீங்க, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து போகிற தூரம் கூடணுமா குறையணுமா? இப்போ முதல்ல சென்னைக்கு வரீங்கன்னா சென்னைக்கு ஒரு புதுசாக வர்றாலும் ஒரு 10 மணி நேரத்தில் வந்தால் எக்ஸ்பீரியன்ஸால ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் தானே வருவாங்க. அப்போ அனுபவம் கூட இங்கே டைம் குறைவாக தானே போடணும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள், நான் ட்ரேடிங் அவர்ஸுங்க ரொம்ப பிஸியாக இருப்பேன். அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். இன்னுமா பிஸியாக இருக்க? பார்த்தாலே சார்ட் உன்னோட பேசணும், அதுதானே எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ சார்ட் பேசணும். அடுத்து நான் இங்கே தான் போக போகிறேன், இங்கே தான் வரப்போகிறேங்கிற சார்ட்டு சொல்லுதுன்னு அர்த்தம். அதானே சார்ட்டு பேசுறது. அடுத்து நான் இங்கே தான் போவேன்னா அங்கே வச்சு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணு, அவ்வளோதானே. போனதுக்கப்புறம் ஒரு அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்க. அங்கே வந்துச்சுன்னா ஓகே, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடு, அவ்வளோதான். அதில் நெகட்டிவாக போச்சுன்னா ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணு, அதில் போச்சுன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணு, அவ்வளோதான் மார்க்கெட்டு. இதுக்கு உட்காந்து நான் 24 மணி மார்க்கெட்டில் இருக்கான்னா ஒருத்தன், அவனுக்கு ஒன்றுமே மார்க்கெட்டை பற்றி தெரியலன்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 உங்கள் வேலை நேரம் குறையணும், அதுதான் சரியான வளர்ச்சி. அது மாதிரி பணம் உங்களுக்காக இங்கே மார்க்கெட்டில் வேலை செய்யுது. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நிறைய வேலை செய்யக்கூடாது. அடிப்படையாக ஒரு விஷயத்த கற்றுக்குருவீங்க, அவ்வளோதான். கற்றுக்கிறது ஒரே டைம் மட்டும்தான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஹோட்டல் வச்சுக்க ஒரு தடவை அதோட யதார்த்தம்லாம் தெரிஞ்சுன்னா அடுத்து வாழ்க்கையில் அதை அப்கிரேட் தான் பண்ணுவாங்க, கற்றுக்க மாட்டாங்க. ஒரு டாக்டர் இருக்காருன்னா அப்கிரேட் பண்ணுவார் டெக்னாலஜி. அந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காருன்னா லாவில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கும், அந்த சட்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ், இன்கம் டேக்ஸ்லாம் சேஞ்சஸ் வந்தோன்னா அதை அப்கிரேட் மட்டும் தான் பண்ணிப்பாங்க. இல்லை நான் மறுபடியும் போய் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு வந்துறேன்னு போவாங்களா? போக மாட்டாங்க. கற்றுக்கிறதுங்கிறது ஒரே டைம் தான். ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் வந்து
சார்ட்டர்ட் அக்கௌண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பயிற்சி மட்டும் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே விஷயங்கள் தான். புதுசு புதுசாலாம் கத்துக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி நிறைய நேரம் மார்க்கெட்ல ஒருத்தன் உட்கார்றானாலே அவனுக்கு மார்க்கெட்டை பத்தி ஏபிசிடி கூட தெரியலன்னு தான் அர்த்தம். இங்க நிறைய நேரம் உட்கார்றாக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பணம் உங்களுக்காக வேலை செய்யும் போது நீங்க மாங்குன்னு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க மார்க்கெட்டை ராங்கா அப்ரோச் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி வாடகைக்கு விட்டீங்க 2 கோடி ரூபா. நீங்க உட்காந்துட்டு விடிய விடிய உட்காந்து வாட்ச்மேன் வளர்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாடகை டான் வருது இல்லையா? அதே தான். ஏன்? எனக்காக என் பணம் வேலை செய்யுது. அப்ப என் பணத்தை எங்க வேலை செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் ஏன் உட்காந்து மார்க்கெட்ல மணிக்கணக்கா உட்காந்துருக்கணும்? புரியுதுங்களா? அதான் நான் ஏற்கனவே என்னோட சாப்டர்ல கூட சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் நான் மோர் தென் 1000 3000 கிளையண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு நான் ஒதுக்குற டைம் இன்னைக்கும் நான் வெறும் 15 நிமிஷம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒதுக்குறது. 15 நிமிஷத்துல மார்க்கெட் தெரியும். அவ்வளவுதான். சும்மா பார்த்தாலே தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடு கூடவே இருக்கிற ஆளுக்கு, நல்லா பல வருஷம் ஆட்டு கூடவே இருந்த அனுபவம் உள்ள ஆளுக்கு, ஒரு ஆடு நடந்து போயிலே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆடு நோயில இருக்கா, இல்ல கால்ல ஏதோ பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம அப்பா அப்பா அம்மாலாம் இருக்காங்க. இப்ப நம்மளே இருக்கோம். நம்ம பிள்ளைலாம் அதை ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடறோமா இல்லையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை, என்னாச்சு, என்ன பண்ணுதுன்னு கேட்கறோமா இல்லையா? இதுதானே அனுபவம். அது மாதிரி வெறும் சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அடுத்து மார்க்கெட் இங்கே தான், அடுத்து இங்கே தான். நான் தான் சொன்னேன், என்னோட ஸ்டூடெண்ட்லாம் ஒரு கோடு கூட புள்ளி கூட வைக்க மாட்டோம். வெறும் சார்ட்டை வச்சு ட்ரேட் எடுப்போம், லாபம் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அப்போ சார்ட் உங்களோட பேசணும்னா உங்களோட நேரம் குறையணும். உங்களோட நேரம் அதிகமாயிட்டே இருக்கு, நீங்க பயங்கர பிஸியாவே இருக்கீங்கன்னா நீங்க மனுஷன் மாதிரி உழைக்கலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸ்மார்ட்டா வேலை பார்க்க தெரியணும். அவன் தான் வளர்ந்துக்கிட்டே போவான். மாடு மாதிரி உழைக்கணும்பாங்க. மாடு மாதிரி உழைச்சா நீங்க என்ன மாடா என்ன? மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு. அப்படி பார்த்தா காலையில எந்திரிச்சு பேப்பர் போடுறவர், பால் போடுறவனா அம்பானியை விட பணக்காரர்களா ஆயிருக்கணும். அம்பானியே இன்னைக்கு ஒரு டெய்லி ஒரு படம் பார்த்துட்டு தான் தூங்குவேங்கிறாரு. அம்பானிக்கே டைம் இருக்கு படம் பார்க்கறதுக்கு. அம்பானியை விட பெருசா கலாட்டுறவங்களா என்ன நீங்க? யோசிச்சு பாருங்க. அதான் அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படையே தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த சமுதாயம். மாடு மாதிரி உழைக்கணும்ப்பா. மாடு மாடு மாதிரி உழைக்கட்டும். ஏன்னா அதோட கண்ட்ரோல் மாட்டுக்கிட்ட இருக்காது. மாடு இன்னைக்கு நான் வந்து இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு தான் போவேன்னு சொல்ல முடியாது. இந்த லோடு தான் இன்னைக்கு ஏத்தணும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும்னு மாடு கேட்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்க மாடு மாதிரி உழைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கீங்க 99% பேரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஸ்கூல் வேனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு அதாவது ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவானுங்க காலையில. அங்கதான் பெல் அடிச்சா சோறு சாப்பிடணும், பேசாம உட்காரணும் உட்காரணும், எந்திரிக்கணும் எந்திரிக்கணும். சாயங்காலம் கோர்ட்ல இருந்து ஜெயில அடைக்கிறதுக்கு கூட்டு போவாங்க. இங்க ஸ்கூல்ல அது அப்படியே தலைகீழா நடக்குது. காலையில வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, சாயங்காலம் ஜெயில இருந்து சாயங்காலம் கொண்டாந்து வீட்டுல விட்டு போறாங்க. இவ்வளவுதான் விஷயம். வீட்டுல வந்தாலும் சும்மா இருக்க முடியாது. ஹோம்ஒர்க் எழுதணும், அதை எழுதணும், இதை எழுதணும், இதை படிக்கணும், அதை செய்யணும். 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு எல்கேஜி படிக்கிறவன் டைம் போட வேண்டிய காலத்துல இருக்கு. அவ்வளவு கொடுமை. சரி, இவ்வளவும் பண்ணியே நீ இண்டிவிஜுவலா ஏதாவது வாழ்க்கையில் நாளைக்கு பண்ண முடியுமா? உன் சுதந்திரம் உன் கையில இருக்குமானா? கிடையாது. நீ கல்யாணம் பண்றதுக்கு அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், எத்தனை நாள் நான் லீவ் எடுத்துக்கட்டும் அப்படின்னு. அப்ப இது என்ன ஒரு வாழ்க்கை? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? நீங்க வந்து இன்னும் பொருளாதார சுதந்திரம் வேணா அடைஞ்ச மாதிரி தெரியுது. நேர சுதந்திரம் தான் உண்மையிலே பெரிய சொத்து. நீங்க நினைச்சா அந்த விஷயத்த பண்ணலாம், நினைக்கிறேன்னா பண்ண வேண்டாம். நினைச்சேன் நான் 1 ஹவர் மார்க்கெட்ல போய் உட்காந்தானே எனக்கு பணம் கிடைக்கும், வேணாம்னா நான் உட்காந்துக்கலாம். இதுதான். எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க லைஃபே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி லைஃப் தான் ரொம்ப என்ன சொல்றது, ஆனந்தமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இது. டைம் ஃப்ரீடம் இருக்கு இங்க. எதிர்காலத்தை குறிச்ச பயமே போயிடும். நான் தான் சொல்லல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஜாலியா நான் பண்றேன் அப்படின்றாங்க. எப்படி ஜாலியா பண்ண முடியும்? ஜாலியா இருக்கிற இடமா அது என்ன? ஆனா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஏன்? மார்க்கெட்டோட கிளாரிட்டி அவங்களுக்கு தெரியுது. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி மார்க்கெட் கீழேயோ மேலேயோ வயலண்டாவோ சைலண்டாவோ போனா அவங்கள அதை அஃபெக்ட் பண்றது இல்ல. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு டைம் குறைவா தான் தேவைப்படும் மார்க்கெட்ல. நான் பிஸியாவே இருக்கேன் ஒருத்தன் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்றான்னா அவனுக்கு மார்க்கெட்டை பத்தி ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியலன்னு அர்த்தம். அவன் சும்மா தேவையில்லாத ஏதோ வேலையெல்லாம் கச்சா முச்சா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தேவையில்லாம ஓவர் அனலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டுக்கெல்லாம் நிறைய டைம் எல்லாம் தேவைப்படாது. புரியுதுங்களா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே எவ்ரி 3 months ஒன்ஸ் தான் அவங்களோட அசட்டை கிரியேட் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. அப்போ 3 மாசம் அவங்க பெருசா வர்றது இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடையும் மாறி மாறி இப்படி வருவாங்க. அப்ப அவங்கள விடவா நீங்க கோடிக்கணக்கில் அமௌண்ட்டை நிர்வாகம் பண்றீங்க? உங்களுக்கு டெய்லி 24 மணி நேரம் மார்க்கெட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அதான் சொல்லல, உங்களுக்கு அடிப்படையே தெரியல. நான் ஏற்கனவே சொன்னதான்.
மாடு மாதிரி வேலை செய்யணும்னு அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. கடைசி வரைக்கும் மாட்டு மூளையாவே இருக்கீங்க. உங்களோட சுதந்திரம், உங்களோட இது எல்லாத்தையும் இன்னொருத்தன்ட்ட கொண்டு வித்துட்டீங்க. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மாடு வந்து அது டிசைட் பண்ண முடியாது அதோட ட்ராக் எப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு எம்ப்ளாயோட ட்ராக்கும் இருக்கு. பெரிய ஐடி கம்பெனியில் வேலைங்கிறீங்க, எங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து லீவ் போடுங்க பார்ப்போம். அப்போ என்ன இருக்கு? உங்களோட கண்ட்ரோல் யார் இருக்கு? யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன மாதிரி வேலை செய்றீங்க? மனுஷன் மாதிரி வேலை செய்யல, மாடு மாதிரி தான் வேலை செய்றீங்க. அப்போ நீங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இருக்கும்போது எம்ப்ளாயா இருக்கலாம், ஆனா என்னைக்காவது நீங்க ஒரு ஓனரா மாறி உங்க லைஃபை முடிக்கணும். அப்போ ஓனரா மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப எளிமையான தொழில் ஸ்டாக் மார்க்கெட் தான். கத்துக்கிட்டா அதோட மைண்ட் செட் முதல்ல கிரியேட் பண்ணி இந்த தொழிலை முழுசா கத்துக்கிட்டா, இது அளவுக்கு எளிமையான தொழில் உலகத்திலே கிடையாது. உலகத்திலே கிடையாது. நேர சுதந்திரமும் இங்க இருக்கு. இன்னைக்கு உங்க லேப்டாப் வேண்டாம், உங்க போனை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனீங்கன்னா அதான் உங்க ஆபீஸ். அங்க இருந்துட்டே நீங்க எத்தனாயிரம் கோடி வேணாலும் நிர்வாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க ஆபீஸ் உங்க கூடவே இருக்கு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய தொழிலை வேணாலும் பண்ணுங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு போக முடியுமா? அந்த தொழிலை தூக்கிட்டு போக முடியுமா? 10 நாள் இல்லைன்னா அந்த தொழில் படுத்துரும். இது அப்படி கிடையாது. உலகத்துல எங்க இருந்துட்டு வேணாலும் இதை ஜஸ்ட் லைக் தட் நீங்க அப்படியே உண்டியல்ல உங்களுக்கு பணம் விழுகிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வந்து விழுந்துட்டே இருக்கும். அதான் சொல்றேனே, ஒவ்வொரு 3வது ட்ரேட் ஆவரேஜா உங்களோட கேபிட்டல் குரோ ஆயிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுதும் எவ்வளவு குரோ ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அது ரொம்ப முக்கியம். 99% பேர் இந்த அடிப்படை கூட தெரியாம தோத்து தான் போறாங்க. 99 நஷ்டம் ஃபுல்லா ஒரு சதவீத மக்களுக்கு லாபமா போய் சேருது. அதுல நீங்க ஒரு ஆளா இருக்கீங்களா, இல்ல 99% ஒரு ஆளா இருக்கீங்கிறதா இங்க மேட்ரு. 99% ஒரு ஆளா இருக்குன்னா நீங்க தயவு செய்து இங்க இருக்கவே வேண்டாம். இடத்த காலி பண்ணி போயிடுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா முழுசா கத்துக்கிட்டு முழுசா உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை முதல்ல குரோ பண்ணுங்க. ஒரு ஒரு சண்டைக்கு போறீங்கன்னா சண்டைக்கு தகுந்த மனநிலையை முதல்ல வளர்த்துக்காங்க. மற்றதெல்லாம் அப்புறம் தான். மனநிலையே இல்லை, நீங்க கை காலெல்லாம் நடுங்கி போய் போனீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோ நீங்க தெளிவா பாருங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நாலேஜை ஃபுல்லா குரோ பண்ணணும். உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், ரியல் பிசினஸுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராட்டம் தான். ஸோ அதனால நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் தெளிவா பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.